தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பொதுவாக இந்த ஜென்மம் அப்படிங்கும்பொழுது இந்த ஒரு வாழ்க்கை, இந்த பிறவியில் நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன், எனக்கு என் வாழ்க்கையில் சோதனை வந்துக்கிட்டே இருக்கு, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, இதுக்கு என்னதான் சார் காரணம்? அப்போ இந்த பாவ கர்மா அப்படிங்கிறது எப்படி தீர்மானிக்குது அப்படின்னா, தாத்தா பாட்டன் பூட்டன் இது வந்து முன்னோர்கள் வழி வராது, டிஎன்ஏலேருந்து தான் வருதுன்னு சொல்லலாம். எப்படி நம்ம வந்து தாத்தா சொத்தை நமக்குன்னு இப்போ உரிமை கொண்டாடுறோமோ, அவங்க செய்த பாவங்களும் நம்ம கூட தான் வரும். அந்த பாவங்கள் தான் நம்மளோட இந்த பிறப்புல. ஏன் ராகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சனி சந்திரன் கூட இணையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கர்மாக்களை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த ராகு உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ராகு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் முருகருடைய ஆலயம் எந்த ஆலயம்னாலும் சரி நீங்கள் போய் வாங்க. வாரத்தில் ஒரு முறை வந்து வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாளில் வீட்டில் அசைவ உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து அனுதினமும். அதே மாதிரி மீனராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பொதுவாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்குது. சம்பாதிக்கிறது மிச்சமே பண்ண முடியல அப்படின்னா, போன பிறவியில் நம்ம ஏதோ ரூபத்தில் ஒரு விலங்குகளை வந்து வதைப்படுத்துறது அல்லது வந்து நம்மளால் யாராவது ஒருத்தர் வந்து அந்த பிறப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேதனைப்பட்டிருக்கிறது அல்லது வந்து ஏதோ ஒரு வந்து அவங்கள துன்புறுத்தி இருக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வு இருந்ததுன்னா அதனால் வரக்கூடிய வேதனை, அதனால் வரக்கூடிய வழி தான் இந்த பிறப்பில் நம்ம வந்து நோயாக இல்லாமல் நமக்கு ஒரு வழியாக உருவாக்கி கொடுக்குறது. அப்போ அது கண்டிப்பாக அது வந்து ஒரு சிலருக்கு வந்து மறைமுகமான வியாதிகள் கட்டாயமாக இருந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக கோயம்புத்தூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் செல்வவேல் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்கம்மா. சார், பொதுவாக மக்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணனோ, இந்த ஜென்மத்தில் என் வாழ்க்கை இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லி பல விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் முற்பிறவி ரகசியம் சார்ந்த பல தகவல்களை உங்ககிட்ட கேட்கணும்னு நாங்கள் காத்திருக்கோம். ஸோ பொதுவாக இந்த ஜென்மம் அப்படிங்கும்பொழுது இந்த ஒரு வாழ்க்கை, இந்த பிறவியில் நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன், எனக்கு என் வாழ்க்கையில் சோதனை வந்துக்கிட்டே இருக்கு, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, இதுக்கு என்னதான் சார் காரணம்? எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, முற்பிறவி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன் முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு தலைமுறையிலேருந்து 3 தலைமுறை இந்த கர்மாகளை எல்லாருமே சுமந்து தான் வர்றோம். இது வந்து பிறப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய லைஃப்பில் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகம் எழுதுறோம், அது பிறப்பு கோச்சாரத்தை வச்சு ஜாதகத்தை எழுதுறோம். அப்போ வந்து நடைமுறை கிரகங்களுடைய பயிற்சி மாறிட்டே தான் இருக்குது. பட் வந்து இந்த பூர்வீக புண்ணியஸ்தானம்னு ஒரு 5ஆம் வீடு வந்து நம்ம சொல்கிறோம். ஜாதக ரீதியாக 5ஆம் வீடு முக்கியஸ்தானத்தை வந்து வச்சு நம்ம பலன் சொல்கிறோம். இந்த 5ஆம் வீட்டு அதிபதி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6, 8, 12 மறைஞ்சாலோ அல்லது வந்து சனி ராகுட இணைந்தாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ராகுட இணைந்தாலோ அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா முன்வழி கர்மாக்களை அதிகமாக பிரதிபலிக்கும். அப்பேற்பட்ட பிரதிபலிப்பு இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்களை அவங்க அனுபவிப்பாங்க. அவங்க நிறைய போராடிட்டே இருப்பாங்க. எதுலேயுமே வந்து ஒரு விருதி இல்லாமல் இருப்பாங்க. அதான் வந்து கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க பூர்வீக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிதிர் தோஷம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்னோர்கள் பாவம் அப்படிம்பாங்க. நம்ம ஒருத்தர் கஷ்டப்பட்டால் என்ன சொல்லுவோம், ஏதோ பாவம் பண்ணிட்ட போல கூட நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருந்தால் என்ன சொல்லுவோம், ஏதோ புண்ணியம் பண்ணிட்டா போல நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். இது இயல்பான வார்த்தை, இது எல்லாருமே இருக்கிறது தான். அப்போ இந்த பாவ கர்மா அப்படிங்கிறது எப்படி தீர்மானிக்குது அப்படின்னா, தாத்தா பாட்டன் பூட்டன் இது வந்து முன்னோர்கள் வழி வராது, டிஎன்ஏலேருந்து தான் வருதுன்னு சொல்லலாம். எப்படி நம்ம வந்து தந்தை சொத்தை தாத்தா சொத்தை நமக்குன்னு இப்போ உரிமை கொண்டாடுறோமோ, அவங்க செய்த பாவங்களும் நம்ம கூட தான் வரும். அந்த பாவங்கள் தான் நம்மளுடைய இந்த பிறப்புல நம்முடைய தொழில், வேலை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம், குழந்தை பாக்கியம், நம்ம வந்து ஆடம்பரமாக வாழ்கிறது, இல்லை கஷ்ட சூழ்நிலை இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாவங்கள் தான். அதனால தான் நம்ம எவ்வளோ போராடினாலும் கூட நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிப்பான், ஆனால் நிம்மதி இல்லாமல் இருப்பான். ஒரு சிலர் ரொம்ப லோவில் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் பட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட வளர்ச்சியை அவங்களால அடையவே முடியாது. பல கோயில்களுக்கு போவாங்க, பல தான தர்மங்கள் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களால வளர்ச்சி அடைய முடியாது. அதுக்கு வந்து காரணம் மெயின் ரீசன் வந்து பூர்வீக வழி கர்மா. அப்போ அந்த கர்மா இருக்கிறவங்க வந்து உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12 திசை நடக்குதான்னு பாருங்கள், அல்லது அந்த திசை உங்களுக்கு வீக்காக இருக்கான்னு பாருங்கள், அந்த கிரகங்களுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுங்க. கட்டாயமாக எந்த கர்ம வினை இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக பனி போல கம்மியாகும். உங்களுடைய வாரிசுகள், உங்களுடைய குழந்தைகள், ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம் பட்டுட்டீங்க, இந்த வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிறைய சிரமத்தை அனுபவிச்சிட்டீங்க. இனி வரக்கூடிய ஜென்ரேஷன், இனி வரக்கூடிய அவங்க குழந்தைகள், உங்கள் குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடணும் அப்படின்னா
குலதெய்வ வழிபாடு எல்லாரும் சொல்கிறது தான், குலதெய்வ வழிபாடு. அதே மாதிரி நீங்கள் தான தர்மத்தோட அந்த தெய்வ வழிபாடை கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அந்த தெய்வத்துக்கு வழிபாடுகளை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. கட்டாயமாக அந்த கர்ம வினைகள் பனி போல கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பொதுவாக இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் முற்பிறவியில் அவங்க செய்த கர்ம வினைகள் நல்ல புண்ணியங்கள்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும்னா எந்த கிரகத்தை அடிப்படையாக வச்சு கண்டுபிடிக்கணும்? இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கர்ம வினை அப்படின்னாவே வந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடு நான் சொன்ன மாதிரி வந்து 5ஆம் வீடு பூர்வீ புண்ணியஸ்தானம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி சூரியன் ராகுட இணையிறது, சரிங்களா? சூரியன் ராகுட இணையிறது. அதே மாதிரி வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடன் இணையிறது. பொதுவாக வந்து இந்த கேது பார்த்தீங்கன்னா மோட்சக்காரகன்னு நம்ம சொல்லுவோம். கேதை பொறுத்த வரைக்கும் அந்த முன்வழியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்ம போன ஜென்மத்தில் அந்த கேது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரிஷபராசி இருக்குன்னு வச்சுங்களேன். ரிஷபராசி யாருடைய வீடு? சுக்கிரனுடைய வீடு. அப்போ அந்த வீடு வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நல்ல வெல்த், நல்ல செல்வாக்காக இருக்கக்கூடிய வீடு. அப்போ அவங்க நல்ல கோடீஸ்வராக இருந்திருப்பாங்க, நல்ல செல்வாக்காக இருந்திருப்பாங்க. அப்போ இந்த பிறப்பில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கேது இருக்கக்கூடிய வீடு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிறப்பில் அவங்க வந்து அந்த கஷ்டத்தை அனுப்பிப்பாங்க. இந்த சொத்து இல்லாமல் இருக்கிறது, அல்லது இந்த பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது பணத்தை தேடி ஓடிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதே ராகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சனி சந்திரன் கூட இணையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கர்மாக்களை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த ராகு உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ராகு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புனா ராகு நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கும். அதே ராகு வந்து அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா அவங்க என்னதான் படாத பாடுபட்டாலும் கூட அவங்களால டெவலப்மெண்ட்டே ஆக முடியாது. அப்போ வந்து நம்ம என்ன நிலையை பார்க்கணும் அப்படின்னா சனி, சூரியன், ராகு இந்த 3 கிரகங்களுடைய வலுவை பார்க்கணும். கேது எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். இது தெரிஞ்சிட்டோம்னா கர்ம வினையை கட்டாயமாக கண்டுபிடிச்சிக்கலாங்க. 12 ராசிகள்ல அந்தந்த ராசிக்குரிய முற்பிறவி பாவம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி கட்டாயமாக வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கட்டாயமாக முற்பிறவி கர்மாங்கிறது இருக்குங்க. அது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பில் அவங்க நல்ல ஆடம்பரமாக இருக்கிறாங்க அப்படின்னா போன பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்ட நிலையில் இருந்திருப்பாங்க, அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். அதே வந்து அவங்க இந்த நிலையில் ரொம்ப மேசராசிக்காரங்க நீங்களாக இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கட்டாயமாக போன பிறப்பில் நீங்கள் ஏழை எளிவரும் ரொம்ப துன்புறுத்தி இருப்பீங்க, அல்லது நீங்களே அந்த காசு பணத்தெல்லாம் வச்சுட்டு அடுத்து உதவி பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் அந்த கர்மா வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து நிறைய சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை முருகருடைய ஆலயம் திருச்செந்தூர் போய் வந்துருங்க. இதை பார்த்துருந்தீங்கன்னா உடனே போயிட்டு வந்துருங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கட்டாயமாக உறுதியாக கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி ரிஷபராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அவங்க ரிஷபம்னாவே சுக்கிரன். அவங்க என்னென்னா வந்து அதீதமான வந்து வளர்ச்சியை விரும்புகிறவங்க, எப்பவுமே வந்து நல்ல உடை உடுத்தணும், நல்ல ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் ரிஷபராசியில் பிறந்து கூட நிறைய பேர் சிரமத்தை அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான கர்ம வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளியவரை நீங்களும் துன்புறுத்தி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கட்டின மனைவியோ பெண்களை அவமதிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பிறப்பில் வந்து நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும். அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா மாந்தீஸ்வரர் கோயில் திருவலங்காடுன்னு சொல்லக்கூடிய அரக்கோணம் பகுதிக்கு அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுடைய கர்ம வினை கண்டிப்பாக படிப்படியாக குறையும். அதே மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்க அவங்க கர்ம வினைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து கல்வியில் ரொம்ப மந்தமாக படிக்கிறாங்க, படிக்கவே மாட்டிறாங்க. ஏன்னா புதனுடைய ராசியில் பிறந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி படிக்கணும், ரொம்ப நல்லா படிக்கணும். ஆனால் பட் அவங்க நல்லா படிக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களை கல்வியில் தடை பண்ணுறது, அல்லது போன பிறப்பில் வந்து அவங்க வந்து சரியான முறையில் வந்து நல்ல வாய்ப்பு கிடைச்சி கூட அதை பயன்படுத்தாமல் இருக்கிற அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க அந்த கர்மாவை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ அதை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழை எளிய குழந்தைகளுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து படிக்காத மாணவர்களுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்க பெற்றோர்கள் அப்படின்னா அவங்க குழந்தைகள் படிக்கிறத பார்க்கலாம். ஆக மொத்தம் அவங்க இந்த வந்து பண்ணும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வழிபாடு பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மருதமலை முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு நியர்பை இருக்கக்கூடிய வந்து சிவன் ஆலயம் இருக்குது பேரூரில், அங்கே ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னா கட்டாயமாக ஆமாங்க ரொம்ப அற்புதமான ஸ்தலம். அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை அவங்களுக்கு கொடுக்குங்க. அதே மாதிரி வந்து கடகராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரனை அதிபதியாக கொண்ட ராசி. அவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கக்கூடிய சூழலை தான் விரும்புவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிறது ஒரு சிலர் நான் சொல்கிறது அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த கர்ம வினையினால் வரக்கூடிய ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. இல்லை கடகராசி என்னது மாதிரியே எனக்கு தெரியலைங்க, எனக்கு வந்து சிம்மராசி மாதிரி எனக்கு தெரியுது, ஏன்னா சிம்மராசி பலன் தான் எனக்கு ஒத்து போகுதுலாம் கூட சொல்லுவாங்க கடகராசிக்காரன். அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு ரெகுலராக நீங்கள் போய் வரதை பார்க்கணும். வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்னைக்கு கடுகு எண்ணெயில் தீபம் போடணும். பச்சை கற்பூரம் வந்து ஒரு சொம்பு நிறசொம்பு தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து வீட்டிலேயே வச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் அதை மாற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் பனி போல கம்மியாகிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்தவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப கோவக்காரங்க, அவங்க நார்மலாகவே எல்லாரும் சொல்கிறது தான்,
கோவக்காரங்க, நீங்கள் ஒரு மாதிரி எப்போவுமே வந்து ஒரு இதாக தான் இருக்கிறீங்க, எப்போவுமே எங்களை வந்து அன்பாக பேச மாட்டீங்க, மனைவி சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க, அல்லது வந்து அவங்களே கூட என்ன பண்ணுவாங்க, அன்பை விரும்புவாங்க, பட் யாருமே நெருங்கி வரமாட்டாங்க, இந்த மாதிரியான உணர்வாங்க. இதுக்கு வந்து பொதுவாக அந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் இயல்பாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது, பட் ஏதோ ஒரு ரூபத்தில் கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, அவங்க அந்த கர்மவினை போகிறதுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய வந்து நம்ம நார்மலாக வந்து எல்லா எங்களும் இருக்கும் யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். கால பைரவர் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு பண்ணாங்கன்னா அந்த கர்ம வினைகள் கட்டாயமாக கம்மியாகுங்க. அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கன்னிராசியில் பிறந்தவங்க நிறைய இன்னல்களை சந்திக்கிறத பார்க்குறோம். கன்னிராசிக்கு வந்து டைம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு ரிசல்ட் இல்லைன்னு சொல்கிறாங்களவா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அந்த முன்வழி கர்மாக்களுக்கான காரணங்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து நியர்பை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாளோ விநாயகரோ சிவனாலயங்களுக்கு போயிட்டு வந்த பிறகு வீட்டில் ஒரு பச்சரிசியில் ஒரு மண் விளக்கு வச்சு தீபம் போடலாம். அது ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி வந்தாங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு பாசிட்டிவான எனர்ஜி அவங்க பார்க்கலாம். அந்த கர்ம வினைகள் கட்டாயமாக கம்மியாகுங்க. அதே மாதிரி துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனை விட அதிபதியாக கொண்ட ராசி. நிறைய பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பர விரும்பியாக தான் இருப்பாங்க அவங்க. எப்போவுமே வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரி யாரையுமே துன்புறுத்தவும் மாட்டாங்க. அவங்க நேர்மையாக இருக்கக்கூடிய, ஏன்னா தராசு தான் அவங்களுடைய ராசின்னு சின்னம். கண்டிப்பாக அந்த மாதிரியான குணாதிசயம் கொண்டு, ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிளை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு முன்வழி கர்மா தான். அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க துளாராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளை நிறை உணர்த்தி சுக்கிரனுடைய ஆலயம் கஞ்சனூரில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு முறை அவங்க போயிட்டு வரணும். ரெகுலராக முடிஞ்ச போகலாம், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கும், வெளியூரில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க அங்கே ஒரு முறை போயிட்டு, அங்கே நியர்பை சுவாமிமலை முருகனுடைய ஆலயம் இருக்குது, அங்கே போய் வந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல்கள் கட்டாயமாக அவங்க லைஃப்பில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து விருச்சிக ராசிங்கிறது யாருடைய ராசி? செவ்வாயுடைய ராசி. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதீத கோபம், அது வந்து கோபகார கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் வந்து நம்ம நிறைய வந்து பண்ணுறது நியூட்ரலாக இருக்கவே விடாது. ஒரு மாதிரி அவங்க அலட்டிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தா எதையுமே யோசிக்க விடாது. நிறைய ஓவர் திங்கிங்கு, ஏதாவது ரூபத்தில் வந்து ஒரு பிரச்சனை மாட்டிக்குவாங்க, சம்மந்தமில்லாத பிரச்சனை இன்வால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த கர்ம வினைகள் கம்மியாகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இப்போது வந்து முருகனுக்கு உகந்த நாள். ஏன் முருகரை நம்ம அதை பாசிட்டிவ் மேசத்துக்கும் வந்து விரிச்சது சொல்கிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கு வந்து முருகன் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் முருகருடைய ஆலயம் எந்த ஆலயம்னாலும் சரி நீங்கள் போய் வாங்க. வாரத்தில் ஒரு முறை வந்து வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாளில் வீட்டில் அசைவ உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து அனுதினமும் அன்றைக்கி நாளில் வந்து பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது, தீட்டு சோறு சாப்பிடக்கூடாது. வீட்டில் ஒரு தாம்பழத்தட்டில் நெல் நவதானியம் வச்சிடணும், ஒரு சொம்பு நிறசொம்பு தண்ணி வச்சு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வச்சிடணும், வச்சு பத்தி சூடம் காமிச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் வந்து அந்த தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா கால்படாத அளவுக்கு ஒரு இடத்துல ஊற்றிட்டு வரணும். இந்த மாதிரி ரெகுலராக அவங்க மாற்றி பண்ணும்பொழுது அவங்களுக்கும் கருமணிகள் கம்மியாகிறத பார்க்கலாங்க. அதே மாதிரி தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் குருவை அதிபதியாக கொண்ட ராசி. குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் கூட, குரு சுபகிரகமாக இருந்து கூட தனுசு ராசியில் பிறந்தும் கூட நிறைய பேர் கஷ்டப்படுறதை பார்க்குறோம். ஏன்னா குரு பயிற்சினாவே எல்லாரும் என்ன சொல்கிறோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடும். அந்த குருவை ராசியை கொண்ட தனுசு ராசிக்காரங்களை ஏன் சிரமப்படுறாங்கன்னு கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ குருவுடைய எங்கள் ராசிக்கே எங்கே எவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு. அப்போ அந்த தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சுபதன்மை சுபகிரகம் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணணும்னா வாரம் ஒரு முறை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும். அவங்களுடைய பாவங்கள் போகிறதுக்கு, அவங்க நிதானத்தோடு வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதுக்கு, வெற்றி அடைகிறதுக்கு, பிஸ்னஸில் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். ஆலங்குடி குருபவன் ஆலயத்துக்கு போயிட்டு வந்த பிறகு பெரியவங்களுடைய ஆசி வாங்கிட்டு குலதெய்வ ஆலயத்துக்கு போய் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி பொறுத்த வரைக்கும் சனி அதிபதியாக கொண்ட ராசி அப்படின்னா அவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீதிமான் நேர்மையாக இருக்கக்கூடியதான் சனி பகவான். ஆனால் சனி பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க், நிறைய உழைப்பை கொடுக்கும், ரொம்ப உழைப்பு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் பட் அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காது. அடுத்தவங்களுக்கு அவங்க உழைச்சிட்டே இருப்பாங்க, சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களால அவங்க வந்து ஒரு கெயின் பண்ணி கொண்டு வர முடியாது. அப்போ அந்த மகர ராசி இருக்கிறவங்க இந்த சூழலில் நீங்கள் மாறணும், நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருவண்ணாமலை சிவனுடைய ஆலயத்துக்கு போய் வரணும். அப்படி போய் வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பச்சரிசியில் ஒரு நல்ல ஒரு வாழை இலை போட்டு அது மேலே அந்த பச்சரிசி போட்டு அது மேலே 9 விதமான விளக்கு வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியில் பொங்கல் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரதை பார்க்கலாம். இது வந்து திருவண்ணாமலை போயிட்டு வந்த பிறகு பண்ணி பாருங்கள், கட்டாயமாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கும்பராசியில் பிறந்தவங்க, அதே ராசி சனி அதிபதியாக கொண்ட ராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தில் 14வது ராசி. சனினாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நெகட்டிவ் பிளான்ட்டு நம்ம ஒரே வாரத்தில் முடிச்சிடறோம். ஆனால் அப்படி கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிரகம். ஏன்னா வந்து அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தப்பாக இருக்கோம்,
நான் தப்பான வழியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நெகட்டிவ் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசியில் ராகு இருக்கார். இப்போ ராகு வந்து என்ன பண்ணுவாருன்னா தவறான கண்ணோட்டத்தை கொடுப்பாரு, தப்பான ஒரு வழியில் போவதுக்கான சூழல் கொடுப்பாரு, மாயபம்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கர்ம வினைகளுடைய பிரதிபலிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தப்பான வழியில் மாட்டிக்க கூடாது. சம்மந்தமில்லாத ஒரு வண்டி வாகனங்கள் விபத்து வர்றது, தேவையில்லாத பேசுவீங்க, நீங்களே சண்டை போடுவீங்க, சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது உங்களால தான் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் லாஸ்ட்டில் அமைதியான நினைக்கிறப்ப அது பெரிய பூகம்பம் மாதிரி வெடிச்சிருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, இந்த கர்மவினை பாதிப்பு பிரதிபலிக்கக்கூடாது அப்படின்னா நீங்களும் சனி விரதம் இருக்கணும், சனி வழிபாடு செய்யணும். வாரம் கட்டாயமாக ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்துக்கு போய் வந்துடணும். மெயினாக வந்து போகக்கூடிய ஆலயம் வந்து திருவண்ணாமலை தான். கண்டிப்பாக போய் வாங்க, கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பொதுவாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்குது. சம்பாதிக்கிறது மிச்சமே பண்ண முடியல அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குரு வழிபாடு தான் ரொம்பவே நல்லது. குரு வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பெற்றோர்கள் இருந்தாங்க, பெரியவங்க தான், அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் எப்போ அப்படின்னா சண்டே அன்னைக்கு பொதுவாக வந்து நான் ராகு காலத்தில் வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி ஒரு தாம்பழத்தட்டில் ஒரு நெல் நவதானி வச்சுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 9 விதமான விளக்கு வச்சிடணும், தீபம் போடணும். அந்த நெல் நவதானத்தை முளைப்பாரி வச்சு அந்த முளைப்பாரியை ஆடு மாடுகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் ஆகணும். இந்த ஆகும்போது இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த முன்வழி கர்மாக்கள் கம்மியாகணும் அப்படின்னாங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கட்டாயமாக அவங்களுடைய கர்ம வினைகள் கட்டாயமாக கம்மியாகும். நிச்சயமா சார். ரொம்ப அருமையா வந்து 12 ராசியினுடைய முற்பிறவி பாவம் என்ன, அந்த பாவம் இப்பிறவியில போகணும், அடுத்த பிறவியில தொடராம இருக்கணும் அப்படின்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம், அவங்க வழிபட வேண்டிய விஷயங்கள்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். சார் பொதுவா நிறைய மக்களினுடைய கருத்து என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நான் நல்லது செய்கிறேன், ஆனால் செஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குல்ல சார். பொதுவாக இதை வந்து ஜாதகத்தில் 9ஆம் இடமான வாக்கியஸ்தானம் பலவீனமாக இருக்கிறது தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம். பொதுவாகவே வந்து முக்கியமான ஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தில் 5, 9, 14 வீடு பலமாக இருந்தது அப்படின்னா அவங்க லைஃப்பில் டாப் லெவலில் வந்துடுவாங்க. அதே வந்து 9ஆம் வீடு வீக் ஆயிடுச்சு அல்லது 9ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்ன அவங்க வந்து முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு புதில் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த 9ஆம் வீடுங்கிறது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு அது 9ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த 9ஆம் வீட்டு அதிபதி எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு பொதுவாக இப்போ எக்ஸாம்பிள் 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சுக்கிரனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் நிறைய இருக்குது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதே சூரிய பகவானாக இருக்கிறார் அப்படின்னா சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும். காலை எந்திரிக்கணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், முறையாக வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வந்தீங்கன்னா அது சூரியன் ஆக்டிவேட் ஆயிடும். அப்போ நம்ம எல்லாருக்கும் கஷ்டங்கிறது வராமலாம் இருக்காது. இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் ஏதோ ஒரு புதில் கஷ்டப்பட தான் செய்வோம். ஆனால் நம்ம அடிமை தொழில் செய்கிறோமா அல்லது நல்ல இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறோமா, நம்ம டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கோமா, இல்லை நம்ம அடுத்தவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற தீர்மானிக்கிறதா அந்த பாகிஸ்தான். அப்போ நம்ம அப்படியே வாழ்கிறது வாழ்க்கையா அதை அடுத்த நகருக்கு போகிறது வாழ்க்கையாங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுக்கு வந்து பாகிஸ்தான் முக்கியம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அந்த 9ஆம் வீடு பலம் இல்லை அப்படின்னா கட்டாயம் அதை மாற்றுறதுக்கு முயற்சி எடுங்க, உங்கள் லைஃப் கட்டாயமாக மாறும். இப்போ இந்த ஜாதகத்தில் பித்ருதோஷம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம முற்பிறவியினுடைய கர்ம வினையினுடைய ஒரு பகுதி தான் பித்ருதோஷமா சார்? கண்டிப்பாங்க. உண்மை சொல்லணும் அப்படின்னா கர்ம வினை அப்படிங்கிறது 70%ங்க. கர்ம வினைங்கிறதா 70%. இந்த பிதுர் சாபம் அப்படிங்கிறது வந்து 30% தான். அப்போ 70% நம்ம கர்ம வினை தான் அதை தீர்மானிக்குதுங்க. 30% தான் அந்த பிதுர் சாபம். பிதுர் சாபங்கிறது நம்முடைய தாத்தா பாட்டன் செய்த அவங்களுடைய ஆத்மா ஆதிக்கங்களுடைய திதி கொடுக்கறது. ஆனால் கர்ம வினைங்கிறது நம்ம செய்த பாவங்கள் இருந்து வருது. அப்போ ரெண்டுக்குமே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எந்த பாவங்கள் செய்கிறோமோ அந்த பாவத்துக்கு தகுந்த ரிசல்ட் கட்டாயமாக வரும். ஒரு சிலர் கேட்பாங்க, எங்கள் தாத்தா பண்ண பாவத்தை நாங்கள் ஏங்க அணிவிக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அது வந்து அது வார்த்தையே கிடையாது. ஏன்னா அவங்க சொத்து வேணும், அவங்க செய்த எல்லாமே உங்களுக்கு வேணும், ஆனால் மட்டும் அவங்க செய்த பாவம் மட்டும் வேணாம் அப்படின்னு கிடையாது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான முயற்சி தான் இந்த பிறப்பில் நம்ம பண்ணணும். அப்போ வந்து ஆசை இருக்குது வச்சுங்களேன், நான் வந்து நல்ல லட்சாதிபதி ஆகணும், சம்பாதிக்கணும் ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் பட் அதை எப்படின்னா ஒரே மாதிரி நிலையாக கொண்டு போகிறதுக்கான முயற்சி எடுத்தால் போதும். அப்போ அந்த கர்ம வினை என்ன ஆகுனா உங்களுக்கு நியூட்ரலாக போகும். நீங்கள் ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தூரத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்காதீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு கொடுங்க போதும். அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் கட்டாயமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நோய் வரும்போதெல்லாம் நீங்கள் போன பிறவியில் இப்படிப்பட்ட பாவம் பண்ணியிருக்கீங்க, அந்த பாவத்தினுடைய ஒரு பயனைத்தான் இந்த நோயாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில நோய்கள் குணமாக மாட்டேங்குது, என்ன மருத்துவரை பார்த்து எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த நோய் குணமாக மாட்டேங்குது. அப்படிங்கும்பொழுது இதற்கும் கர்ம வினைகளுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது என்னது சார்? கண்டிப்பாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தீராத நோய்கள். இப்போ நிறைய பேர் டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்குங்க அப்படிம்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு என்னவோ மாதிரி இருக்குது, கை கால் வலிக்குது, ஒரு மாதிரி ரொம்ப எனக்கே பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர்த்த பார்க்குறோம். இப்போ வந்து உங்கள் சைடில் இருக்கிறவங்களையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறைய என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் அதான் சொல்லுவாங்க, சார் டாக்டர் வந்து
எல்லாமே நல்லா இருக்குங்கிறாரு, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னுலாம் கேட்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, தீராத நோய்கள் அப்படிம்போம். போன பிறவியில் நம்ம ஏதோ ரூபத்தில் ஒரு விலங்குகளை வந்து வதைப்படுத்துறது, அல்லது வந்து நம்மனால யாராவது ஒருத்தர் வந்து அந்த பிறப்புல வந்து பார்த்தீங்கன்னா வேதனைப்பட்டிருக்கிறது, அல்லது வந்து ஏதாவது ஒரு வந்து அவங்கள துன்புறுத்தி இருக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வு இருந்ததுன்னா அதனால் வரக்கூடிய வேதனை, அதனால வரக்கூடிய வலி தான் இந்த பிறப்புல நம்ம வந்து நோயா இல்லாம நமக்கு ஒரு வலியா உருவாக்கி கொடுக்கறது. அப்போ அது கண்டிப்பா அது வந்து ஒரு சிலருக்கு வந்து மறைமுகமான வியாதிகள் கட்டாயமா இருந்துட்டு இருக்கும். இப்போ வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் வீடுங்கிறது ருணரேக சத்துருஸ்தானம். இந்த 6ஆம் வீட்டு அதிபதி கிட்டத்தட்ட அவர் வந்து ஜாதக ரீதியா அவங்களுக்கு வலு இல்லாமல் இருக்கிறாரு, அந்த திசை வந்து நடக்கிற காலங்களில் அவர் ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்கறது அந்த தீராத நோய்கள். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது சண்டை சச்சரவு வர்றது, அதனால மன உளைச்சல் ஆகிட்டு நோய் வர்றது, தேவையில்லாத இது வரும், இது சம்மந்தமில்லாத ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும், அப்போ இது நோயும் வந்துடும் உங்களுக்கு. அப்போ வீட்லேயும் பிரச்சனையாக இருக்கும், நோய் வரும், அப்போ ருண ரேக சத்துரும். இந்த 6ஆம் வீட்டு அதிபதி இந்த கர்மாக்களை அதிகமாக பிரதிபலிப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி கூட ராகு இணையிறது, ராகு வந்து 6ல் இருக்கிறது, 6உடைய தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய வீக்னஸும் ஒரு வகையில் காரணம். அப்பேற்பட்ட சூழலில் தான் இந்த நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க கர்மவினை பாதிப்பில் இருக்கிறத கண்டு அதை வந்து சரி பண்ண பார்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நோய்கள் தீரும். இதே வந்து இல்லைங்க டாக்டர் நோயே இருக்குன்ட்டாரு, பட் அது ஏதோ ஒரு வகையில் எனக்கு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, மருத்துவம் பார்க்குற சூழல் இருந்தும் கூட எனக்கு மருத்துவம் ஒரு சிலருக்கு சரியாயிருதுங்கிறாங்க. தவிர்க்க முடியாத நோய்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க ஒரு டாக்டர் பார்ப்பாங்க, சரியாயிரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியே ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் அந்த கிரகங்கள் தான். அப்போ அந்த ராகு வந்து ஆறுக்குடையவனுடைய தொடர்பு இந்த சூரியனோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சனியோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீக்னஸ் இருக்கும். அப்போ அப்பேற்பட்டவங்க வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். ஆக்டிவேட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு தான் நான் எளிய பரிகாரங்கள் நிறைய சொல்லியிருந்தேன். அதை பார்த்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சார் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க சார், என்னன்னா நேரம் வரும்போது எல்லாம் சரியாயிடும் அப்படிம்பாங்க. அந்த நேரம் எப்பதான் சார் வரும்? கண்டிப்பாங்க. எல்லாரும் கேட்குற ஒரு மிக முக்கியமான கேள்வி. சார் எல்லாம் வந்து நேரம் எப்போங்க சார் நல்ல நேரம் வரும்னு தான் கேட்பாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கஷ்டம், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, வருஷம் போகிறதா தெரியல, 23 போயிடுச்சு, 24 போயிடுச்சு, இப்போ 25, 26 வந்தாச்சு, இன்னும் நேரம் நல்ல நேரம் வரலையே அப்படிங்கிறது தான். கட்டாயமாக வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன யோகம் இருக்குது, உங்களுடைய பிறப்பில் என்ன மாதிரியான யோகங்களில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கஜகஸ்ரீ யோகம் இருக்கா, அல்லது மாளவியா யோகம் இருக்குதா, அல்லது வந்து நீசபங்க யோகங்கள் எதாவது இருக்கா, ராஜயோகம் எதாவது இருக்கா, இப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இல்லைங்க எனக்கு வந்து பர்டிகுலராக எந்த பெரிய யோகம்லாம் இல்லை அப்படின்னாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக ஏதோ உச்ச கிரகங்கள் இருக்கும், அல்லது வந்து ஆட்சி கிரகங்கள் இருக்கும். அதனுடைய திசா புத்தி எப்போ வருதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அல்லது நீச கிரகங்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கிரகங்களுடைய செயல்பாடுக்கு தகுந்த வழிகளை தேடுங்க. கட்டாயமாக 100% நல்ல நேரம் வரும். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு நல்ல நேரம் வரட்டும் நல்ல நேரம் வரட்டும்னே நிறைய வாய்ப்புகள் இழந்துருவாங்க. ஒரு வாய்ப்பு வரும், சரி இதை விட பெட்டர் ஜாப் வரும், ஒரு நல்ல ஒரு செய்தி வரும்னு வச்சுக்கலாம், நல்ல வேலைக்கான ஒரு வாய்ப்பு வரும், பட் ஏன்னா இதை விட எனக்கு சம்பளம் வேணும், இதை விட எனக்கு அடுத்த லெவல் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அது நல்ல சைனாக தான் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கான சூழல் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு காதுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு வண்டி வாங்கணும்னா உங்கள் நண்பர் சொல்லுவார், ஏன்னா இன்னும் வண்டி வாங்காமல் இருக்கிற, ஏன் மாற்றாமல் இருக்கேன்னு கூட கேட்பார். அதுதான் உங்களுக்கு வண்டி வாங்குறதுக்கான சைன். அப்போ நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டுட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிரும். அப்போ அவர் சொல்கிறாருன்னா மாற்றணுங்கிறதுக்காக சொல்லலை. அப்போ அந்த காதுக்கு வர்ற வார்த்தைகள் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல சைன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அதை தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா போதுங்க. சார் பொதுவாக பரிகாரம்னு ஒன்று செஞ்சோம் அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை குறைஞ்சிரும், நீங்கிடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பரிகாரம் நான் போய் செஞ்சுட்டு வந்துட்டேன்னா, அப்பாடா நம்ம பண்ண பாவமெல்லாம் போயிருச்சு, கர்ம வினையெல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு நான் எடுத்துக்கணுமா, இல்லை நம்ம செஞ்ச அந்த கர்ம வினையினுடைய பலனை நம்ம கம்மியாக அனுபவிப்போம் அப்படின்னு நினச்சிக்கணுமா? எது சார் சரியாக இருக்கும்? கண்டிப்பாங்க. இப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு நிறைய பேருடைய இது என்னென்னா, ஒரு கர்ம வினை அப்படின்னா ஒன்று நேரடியாக ராமேஸ்வரம் போகிறாங்க, ஒரு திலகோமம் பண்ணுறாங்க, அல்லது வந்து பிதிருசா அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுறாங்க, பண்ண உடனே என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து நல்லது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. 10ஆம் படியாக வந்து அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, கர்ம வினைங்கிறது முன்வழி கர்மா வந்து ஒரே நாளில் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டாயமாக கிடையாதுங்க. ஏன்னா வந்து பல நாள் பிரச்சனை, பூர்வீக தலைமுறையாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 தலைமுறையாக இருந்த கர்ம வினை அப்படிங்கிறது ஒரே நாளில் நிவர்த்தி ஆகாது. அப்போ ப்ராப்பராக வந்து அதை கனெக்ட் பண்ணி டெய்லியுமே நீங்கள் வந்து அதை உணரணும். நம்ம வந்து முன்வழி கர்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணணும், முன்னோர்களை நினைக்கணும், உங்கள் கூட இருக்கக்கூடிய பெரியவங்களை மதிக்கணும், உங்களுடைய மனைவியோ கணவரையோ நீங்கள் மதித்து பேசணும். யார் பேசினாலும் ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்கணும், அவங்களுடைய சூழலை புரிஞ்சுக்கணும். நமக்கு எப்படி ஒருத்தர் வண்டியில் மோதிட்டார் அப்படின்னா எவ்வளோ கோவம் வருது. அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த சூழலில் நம்ம வந்து மாதிரி தவறு நடந்ததுன்னா அவருடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மன்னிப்பு கேட்க பழகணும். இந்த மாதிரி ஏதாவது ரூபத்தில் அந்த சூழலை நீங்கள் உணர்ந்து வந்துகிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கர்ம வினைகள் கம்மியாகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு விபத்து நடந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாமே அது கர்மாவுடைய கனெக்ட் தான். அந்த கர்மாவுடைய கனெக்டை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பெருசாக வர்றது சிறுசாக போச்சுங்கிறது ஒன்று எடுத்துக்கணும். அப்போ இனி அடுத்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியை நம்ம செய்யணும்,
திட்டமிடல். அதுக்கு வந்து கட்டாயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராகு பொதுவாகவே ராகு ஏன் நம்ம அடிக்கடி இழுக்கிறோம் அப்படின்னா, ராகு வந்து அந்த கர்மங்களை உள்வாங்கக்கூடிய ஒரு கிரகம். சனியும் அதே மாதிரி தான். நம்ம நடைமுறை பிளானெட்டில் வந்து சனி பகவான் வந்து நடைமுறை கர்மான்னு சொல்லுவோம். நம்ம என்ன தப்பு செய்கிறோமோ அந்த தப்புக்கு உடனடி தண்டனை கொடுக்கறது சனி பகவான். அதான் நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான். அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து நம்முடைய ஜாதகத்தில் வலு இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயம் வரும். ஒரு காரியத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து அந்த காரியம் நம்மளே பண்ண மாட்டோம். நம்மளே போக மாட்டோன்னு வச்சுங்களேன், நிறைய ஸ்ட்ரகிள் வரும். நம்ம காரணம் சொல்லுவோம், எனக்கு இந்த வேலை அந்த வேலை அதில் பிஸியாக இருந்தேன் இதில் பிஸியாக இருந்தேன். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம். இதெல்லாமே கர்மாவுடைய சைன் தான். அப்போ நீங்கள் வந்து பூரிய தோஷம் பிதிர் தோஷம் கர்மவினை இருக்குது அதுக்கான பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்காம உங்களுடைய சூழலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அனுதினமும் அதுக்கான பிரார்த்தனைகள் வழிமுறைகள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு ஏதாவது சப்போர்ட் ஹெல்ப் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த கர்மவினைகள் பரிகாரம் பண்ணாலும் நிவர்த்தி வரும். அதை மட்டும் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களே நமக்கு இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, கர்ம வினைகளினுடைய அளவு அதிகமாக இருக்குது, அதிகப்படியான கர்மாவை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரியான பல விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் போல்டாக நீங்கள் ஒரே ஒரு மெசேஜ் சொல்கிறதா இருந்தால் அது என்ன மெசேஜ்? பொதுவாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் இறை வழிபாடு கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுறது தான். நமக்கு பிடிச்ச கோயிலுக்கு போவோம். ஒரு சிலர்லாம் கல்லுன்னு கண்டாவே கையெடுத்து கும்பிடுவாங்க. நிறைய பார்க்குறோம். ஒரு ரோட்டில் ஒரு கல் வச்சுதான் உடனே கையெடுத்து கும்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க. ஏன்னா நமக்கு இறைவன் தான் எல்லாருமே. நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கண் தெரியாத ஒரு இறைவன் அப்படின்னா எல்லாமே சாமி தான் நம்பி இருக்கிறோம். எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஏதோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு இயங்குறோம். அப்பேற்பட்ட சூழலில் நம்முடைய வழி கர்மாக்கள் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி எங்கிட்ட தான் இருக்குது. அப்போ அதுதான் நம்மளை இயக்குது. இந்த பிரபஞ்சம் வந்து அப்படி தான் இயக்குது. அப்போ அந்த இயக்கத்தில் நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம பாசிட்டிவாக நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்டே நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம நம்பணும். நம்மளால் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு, நம்மளால் ஒருத்தர் வேதனைப்படுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்கள் மைண்டில் வந்ததுன்னாவே உங்களுடைய கர்மா கம்மியாகுதுன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இனி எந்த துரோகமோ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வழிநறைப்படுத்தி நேர்மையாக இருந்துட்டு கரெக்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கர்ம வினைகள் கம்மியாகவும் உங்கள் லைஃப் கட்டாயமாக மாறும். சார், கர்ம வினைகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் ஆகவும் பல பரிகாரங்கள் செஞ்சு இந்த கர்ம வினையினுடைய அளவை நம்ம குறைச்சிக்கலாம். இறைவனிடம் சரணாகதி அடையும் போது எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த காணொலி கொடுக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த அரிய தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.